வாழைப்பூவை வச்சு இந்த ஒரு ரெசிபி தாங்க நான் ரெகுலராக பண்ணுறது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம் தேவையான அளவு 2 இல்லை 1 வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 பச்சை மிளகாய், நம்ம ஊற வச்சுருந்த கடலப்பருப்பு எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, வாழைப்பூவை வந்துட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற வாழைப்பூ தனியாகவும் சின்னதாக இருக்கிற வாழைப்பூவும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நம்ம கொஞ்சம் கொரப்பாக, தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா இந்த கடலப்பருப்பை வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற வந்து வாழைப்பூ வந்து சின்னதாக சாப் பண்ணிடணும். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அப்படியே அழகாக தட்டி வடையாக போட்டுடலாம். நான் வாழைப்பூ வடை இப்படி தான் சிம்பிளாக செய்வேன். அடிஷ்னலாக வேணும்னா உங்களுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சோம்பு, கொஞ்சோண்டு இஞ்சி அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எதுவுமே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் அதில் எல்லாமே ஈஸியாக ஆகிடும். வாழைப்பூ வடையில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, வாழைப்பூ சேர்த்து நல்லா அரைச்சிருவாங்க. எல்லாமே அரைச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி பொதன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.